Yes. Yes. Good Good evening evening to to all. all. First First of of all, all, prayer. prayer. Om Om Sahana Sahana Bhavatu Bhavatu Sahanau Sahanau Bhunaktu Bhunaktu Sagaviryam Sagaviryam Karavavahai Karavavahai Tejasvinavadidamastu Tejasvinavadidamastu ma ma Vidvishavahai. Vidvishavahai. Om Om Shanti 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 Shanti. Shanti. Om Om Stavagayasya Stavagayasya Dharmasya Dharmasya Sarvadharmasvarupini Sarvadharmasvarupini Avadara Avadara Varishtaye Varishtaya Ramakrishnaya Ramakrishnaya Te Te Namaha. Namaha. Jananim Jananīm Saradham Saradhām Devim Devīm Ramakrishnam Ramakrishnam Jagadgurum Jagadgurum Padapatme Padapatme Dayo Dayo Siddha Siddha Pranamami Pranamami Muhurmuhu. Muhurmuhu. Namashri Namashri Yadirajaya Yadirajaya Vivekananda Vivekananda Suraye Suraye Satsik Satsik Sugasvarupaya Sugasvarupaya Swamine Swamine Davakarine Davakarine Arigivo. Arigivo. Yes. Yes. அனைவருக்கும் அனைவருக்கும் நம்முடைய நம்முடைய இனிய இனிய மாலை மாலை நேர நேர வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம டேலியில டேலில இனிமே இனிமே பார்க்க பார்க்க போறது போறது இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி கிரியேஷன். கிரியேஷன். இதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் இந்த ஒன் ஒன் மந்த் மந்த் பூரா பூரா நம்ம நம்ம எதை எதை பார்க்க பார்க்க போறோம்னா போறோம்னா இன்வென்ட்ரி தான் இன்வென்ட்ரி பார்க்க தான். போறோம். ஹவு டு How to கிரியேட் create இன்வென்ட்ரி. inventory. இன்வென்ட்ரியில இன்வென்ட்ரில இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி குரூப் குரூப் கேட்டகரி கேட்டகரி ஐட்டம் ஐட்டம் அப்படி இருக்கு. ஜென்ரலா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குரூப் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சொல்லிருக்கோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சேம் சேம் நேச்சர் ஆஃப் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டிங் பர்பசஸ் பர்பஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொல்லுவோம். அதே அதே மாதிரி மாதிரி ஸ்டாக்லயும் வந்து ஸ்டாக்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குரூப் குரூப் இருக்கு. இருக்கு. அது அது எதுக்காகனா எதுக்காகனா கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சேம் சேம் நேச்சர் ஆஃப் நேச்சர் ஆஃப் இன்வென்டரி இன்வென்டரி ஃபார் ஃபார் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டிங் பர்பசஸ். பர்பஸ். அதுக்காக தான் அதுக்காக தான் இந்த இந்த இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி. இருக்கு. இந்த இந்த இன்வென்ட்ரியில இன்வென்ட்ரில என்னென்ன என்னென்ன இருக்குன்னா இருக்குன்னா மொத்தம் மூணு மொத்தம் இருக்கு. 3 இருக்கு. ஒன்னு ஒன்னு இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி குரூப், குரூப், இன்னொன்னு இன்னொன்னு கேட்டகரி, கேட்டகரி, இன்னொன்னு இன்னொன்னு ஐட்டம். ஐட்டம். நாம நாம இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்க்க பார்க்க போறது போறது அக்கவுண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் வித் வித் இன்வென்டரி. இன்வென்ட்ரி. ஸோ ஸோ இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி நம்ம எப்படி நம்ம எப்படி சேர்த்து சேர்த்து மெயின்டைன் மெயின்டைன் பண்றது பண்றது. டேலியில. பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி என்ட்ரி எப்படி எப்படி போடுறது. போடுறது. சேல்ஸ் சேல்ஸ் என்ட்ரி என்ட்ரி எப்படி. எப்படி. பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ரிட்டர்ன். எப்படி. மற்றபடி மத்தபடி ரசீது ரசீது பேமெண்ட் பேமெண்ட் கான்ட்ராக்ட் எது கான்ட்ராக்ட் எப்படி எப்படி உள்ள உள்ள வரும். வரும். இப்போ இப்ப நாம நாம இன்வென்ட்ரிக்குள்ள இன்வென்ட்ரிக்குள்ள போறோம். போறோம். சம்முக்குள்ள சம்முக்குள்ள போறோம். போறோம். இன்வென்ட்ரி இன்வென்ட்ரி காட்டுறோம். காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் டி கிரியேட்டிவ் டி பாலாஜி பாலாஜி பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் ஆஸ் ஏ ஆஸ் ஏ சூப்பர் சூப்பர் மார்க்கெட். மார்க்கெட். டி டி பாலாஜி பாலாஜி பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட். அந்த அந்த சூப்பர் சூப்பர் மார்க்கெட்ல மார்க்கெட்ல மூணு 3 வகையான வகையான ப்ராடக்ட் ப்ராடக்ட் டீல் டீல் பண்றாங்க. பண்றாங்க. ஒன்னு வந்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சோப். சோப். சோப்ல வந்து சோப்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பியர்ஸ், பியர்ஸ், ரெக்ஸோனா, ரெக்ஸோனா, லிக்விட் லிக்விட் சோப்பு, சோப்பு, லைஃப் பாய் லைஃப் பாய் ஹேண்ட் ஹேண்ட் வாஷ், வாஷ், மார்ஜரின் இந்த மார்ஜரின் மாதிரி இந்த மாதிரி சோப் சோப் ஐட்டங்கள் ஐட்டங்கள் இருக்கு. இருக்கு. அடுத்தது அடுத்தது பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா பர்ஃப்யூம். பர்ஃபியூம். அதுல அதுல பர்ஃப்யூம்ல பர்ஃபியூம்ல 2 2 வகையான வகையான பர்ஃப்யூம் இருக்கு. பர்ஃபியூம் இருக்கு. ஒன்னு வந்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜோவன் ஜோவன் மஸ்க் மஸ்க் பாடி பாடி ஸ்ப்ரே. ஸ்ப்ரே. அது ஒரு அது ஒரு பர்ஃப்யூம் 150 150 ml. ml. இன்னொன்னு இன்னொன்னு பல்ஸ் பல்ஸ் டியோடரண்ட் டியோடரண்ட். அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம். அடுத்தது அடுத்தது ஷாம்பு. ஷாம்பு. ஷாம்புல வந்து ஷாம்புல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நார்மல் ஹேர், நார்மல் ஹேர், டேண்ட்ரஃப் ஹேர் டாண்ட்ரஃப் ஹேர் ரெண்டு 2 ஷாம்பு ஷாம்பு. இருக்கு. ஸோ ஹவு ஸோ டு ஹவ் டு கிரியேட் கிரியேட் இன்வென்ட்ரி இன் இன்வென்ட்ரி டேலி இன் டேலி பிரைம் பிரைம் அப்படிங்கிறத பத்தி அப்படிங்கறத நம்ம பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகேவா. இதுதான் இதுதான் சம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்து என்ன பண்றோம். பண்றோம். டேலில டேலில போயிட்டு போயிட்டு டி டி பாலாஜி பாலாஜி பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் கம்பெனி. பண்ணுறோம். நேராக நேரா கேட்வே ஆஃப் கேட்வே டேலி. ஆஃப் டேலி. இங்கே வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டி டி பாலாஜி பாலாஜி பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் லிமிடெட் அப்படின்னு ஒரு அப்படின்னு. கம்பெனி. இதுக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 21 21 22 22 அப்படின்னு இருக்கு. அப்படின்னு. ஏன்னா ஏன்னா இதுக்கு இதுக்கு ரிலேட்டட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் அந்த டிரான்சாக்ஷன் மாதிரி அந்த மாதிரி வருது. வருது. அதனால அதனால ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 21 21 22 22 போட்டுங்க. போட்டுங்க. அட்ரஸ் அட்ரஸ் போட்டு போட்டு உங்க வீட்டு உங்க வீட்டு அட்ரஸ் போட்டு அட்ரஸ் 10 10 பார்க்கு பார்க்கு பிருந்தாவனம் பிருந்தாவனம் செகண்ட் செகண்ட் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட் கமா கமா சேட்பட்டு சேட்பட்டு கமா கமா சென்னை சென்னை 6,30,30. 6,30,30. ஸோ இந்த ஸோ மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஸ்டேட் போட்டு தமிழ்நாடு. பின்கோடை பின்கோட இன்னொரு வாட்டி இன்னொரு போட்டுக்கோங்க. டெலிஃபோன் டெலிபோன் நம்பர் நம்பர் 283615 283615 88254707. 88254707. மெயில் ஐடி மெயில் ஐடி டி டி பாலாஜி பாலாஜி சூப்பர் சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட் @gmail.com. இந்த இந்த மாதிரி மாதிரி நம்பரை நம்பரை மாதிரி ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் இருந்து என்ன இருந்து என்ன பண்ணணும், பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நீங்க என்ன என்ன கொடுப்பீங்களோ கொடுப்பீங்களோ அதுக்கு ஏற்ற அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி விட்டுருங்க. கொடுங்க. ஏப்ரல் ஏப்ரல் 21 21 என்டர் 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 என்டர். என்டர். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்லாம இல்லாம பண்ணணும். பண்ணணும். அப்புறமா அப்புறமா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி. பண்ணணும். இந்த இந்த இடத்துல இடத்துல
company create பண்ணினவ company created successfully enable the future as per your business need அப்படி இதுல வந்து என்ன பண்ணனும் show more feature show all feature ரெண்டு yes இந்த சம்ல நமக்கு என்னென்ன வேணும் enable previous details yes maintain inventory yes integrate account inventory yes GST இந்த சம்முக்கு வேண்டாம் GST இந்த சம்முக்கு வேண்டாம் அதனால அதுக்கு அப்புறமா அடுத்த சம்ல GST ரெண்டாவது ஸ்டெப் F11 ஃபீச்சர் enable மூணாவது ஸ்டெப் இன்வென்டரி மாத்த தான் நம்ம பண்ணிருக்கோம் இந்த இன்வென்டரில ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படினா முதல்ல குரூப் அதுக்கு அப்புறம் கேட்டகரி அதுக்கு அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அதுக்கு அப்புறமா ஸ்டாக் ஐட்டம் என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் குரூப் அப்புறம் ஸ்டாக் கேட்டகரி அதுக்கு அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அதுக்கு அப்புறம் பிஎஃப் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டர் இன்வென்டரி மாஸ்டர் வந்து ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறது இதுல எத்தனை குரூப் இருக்குன்னா 3 குரூப் இருக்கு சோப்னு ஒரு குரூப் சோ ஃபர்ஸ்ட் வந்து சோப் அப்படிங்கிற ஒரு குரூப் அடுத்தது பாத்தீங்கன்னா சோப்புக்கு அடுத்தது பர்ஃபியூம்னு ஒரு குரூப் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் அப்படிங்கிற பர்ஃபியூம்னு ஒரு குரூப் அடுத்தது பாத்தீங்கன்னா ஷாம்புன்னு ஒரு குரூப் ஷாம்புன்னு ஒரு குரூப் சோ 3 குரூப் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகரி கேட்டகரியில என்னென்ன கேட்டகரி பார்த்து கேட்டகரியை கிரியேட் கேட்டகரியில என்னென்ன இருக்கு பார்னு ஒரு கேட்டகரி இருக்கு சோ இந்த இடத்துல பார் அடுத்தது லிக்விட்னு ஒரு கேட்டகரி இந்த இடத்துல லிக்விட் அப்படின்னு லிக்விட்னு ஒரு கேட்டகரி இருக்கு பார் போட்டாச்சு லிக்விட் போட்டாச்சு மாஸ்டர்ங்கிறது ஒன் டைம் ஆக்டிவிட்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே இந்த இடத்துல பாடி ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு கேட்டகரி பாடி அடுத்தது டியோடரண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி டியோடரண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி டியோடரண்ட் அடுத்தது நார்மல் ஹேர் டேண்ட்ரஃப் அப்படின்னு ஒரு கேட்டகரி நார்மல் ஹேர் அப்படின்னு ஒரு கேட்டகரி என்டர் எல்லாமே பிரைமரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே பிரைமரி அடுத்தது டேண்ட்ரஃப் அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்னா என்ன யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் ஃபைனல் யூனிட் அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம காசு கொடுக்கறோமோ அதுதான் யூனிட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க வீட்ல பால் வாங்குறீங்க எவ்வளவு பால் வாங்குவீங்க 6 லிட்டர் பால் நீங்க 1/2 லிட்டர் காசு கொடுக்குறீங்கன்னா 1/2 லிட்டர் கொடுக்கணும் 1/2 லிட்டர் பால் பாக்கெட்ல 1 அதுக்கு தான் காசு சோ அங்க யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்ங்கிறது 1/2 லிட்டரா 1 அப்படினா 1 ஒரு நம்பர் அதுதான் யூனிட் ஆஃப் அப்ப அந்த 1/2 லிட்டர் அப்படிங்கிறது என்னன்னா 1/2 லிட்டர்ங்கிறது பாக்கெட் சைஸ் பாக்கெட் சைஸ் தர யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் நீங்க 1/2 லிட்டர் பால் பாக்கெட்ல 4 வாங்குறீங்க அப்படினா யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் நம்பர்ஸ் பாக்கெட் சைஸ் தர நம்பர் வேற ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க we have to be very so unit of measurement ங்கிறது நீ எவ்வளவு காசு யூனிட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி நம்பரை பேஸ் பண்ணி தர 4 பால் பாக்கெட் 4 நம்பர்ஸ் தான் இந்த இடத்துல யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் என்ன சொல்றாங்க ஒன்னு பீசஸ் அடுத்தது பார் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா பீசஸ் பிபிஎஸ் போட்டுறோம் ஃபார்மல் நேம்ல ஃபுல் நேம் போட்டுறோம் என்டர் அடுத்தது பாட்டில் இது சிம்பல் பிடிஎல் சிம்பல் ஃபுல் நேம் பாட்டில் சிம்பல்ல வந்து ஷார்ட்டா பிடிஎல் ஃபுல் நேம்ல பாட்டில் போட்டு என்டர் அடுத்தது வேற என்ன இருக்கு பாருங்க பீசஸ் போட்டாச்சு பாட்டில் போட்டாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா டவ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் சோப் 75 1 பேக் ஆஃப் 3 பீசஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றேன் பாருங்க கோம்போ ஆஃபர் அப்படி போங்க
இப்ப சிந்தால் சோப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டில் போட்டு சிந்தால் சோப்ல என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி 4 சோப் இந்த மாதிரி சேர்த்து வச்சு அதுல 3 வாங்கினா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக் 1 pack of 3 pieces அல்லது 1 pack of 4 pieces ஓகேவா இப்ப 4ஐயும் சேர்த்து வாங்கி ரேட் வந்து 4க்கு சேர்த்து 1 buy 4 get 1 ஓகேவா சோ இந்த மாதிரி பண்டிலா இருக்குல்ல இந்த மாதிரி 4ஐயும் சேர்த்து பண்டிலா கொடுக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 pack of ஒரு பேக்ல எவ்வளவு இருக்கு 3 பீஸ் 1 pack of 3 pieces இத வந்து எப்படி பண்ணனும்னா பேக்னு ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கணும் பீசஸ் ஆல்ரெடி இந்த பேக்கிங்கிறது இந்த ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் தான் சோ வந்து நீங்க இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது நான் கொடுக்கிறேன் பேக்னு ஒரு சிம்பிள் யூனிட் மாதிரி கிரியேட் பேக்னு ஒரு சிம்பிள் யூனிட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார்மேட் என்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம் அடுத்து குடோன் இருக்கு குடோன் கிரியேட் பண்ணி காத்ரான் ஒரு குடோன் சவுக்குன்னு ஒரு குடோன் சோ இங்க வந்து குடோன்ல போயிட்டு கிரியேட் நியூ அப்படினு சொல்றாங்க டாலில ஆல்ரெடி ஒரு குடோன் இருக்கும் அது வேண்டாம் அது மெயின் குடோன் அது வேண்டாம் நாம கிரியேட் நியூ டு யூ வாண்ட் டு ஆல்டர் மெயின் லொகேஷன் டாலில டிஃபால்ட்டா மெயின் லொகேஷன் ஒரு குடோன் இருக்கு அது வேண்டாம் நீ கிரியேட் நியூ கிரியேட் நியூல போயிட்டு காத்ரா அப்படினு ஒரு குடோன் அடுத்து சவுக் அப்படினு ஒரு குடோன் காத்ரான்னு ஒரு குடோன் சவுக்குன்னு ஒரு குடோன் சோ ரெண்டு குடோன் கிரியேட் ஓகேவா ரெண்டு குடோன் இப்போ வந்து ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் என்ன பண்ணனும் குரூப் கிரியேட் பண்ணனும் அப்புறம் கேட்டகரி கிரியேட் பண்ணனும் அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அடுத்து குடோன் கடைசியா என்ன பண்ணனும் ஸ்டாக் ஐட்டம் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பியர்ஸ் வந்து சோப்ங்கற குரூப்ல பார்ங்கற கேட்டகரியில யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பியர்ஸ் அலைஸ்ட் பார்ட் நம்பர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து A இது B இது C இது D இன்வென்டரி வந்து மொத்தம் 4 பார்ட் உனக்கு எது எங்க வேணுமோ அதுக்கு வந்து F1 ல இங்க கான்ஃபிகரேஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோ மோர் கால்குலேஷன் எஸ் ஷோ ஆல் கால்குலேஷன் என்னென்ன இருக்கு ஜெனரல் டீடைல் இன்வென்டரி டீடைல் கால்குலேஷன் ஓபனிங் பேலன்ஸ்க்கு இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்ட் நம்பர் வேணும் அப்படினா F12 பிரஸ் பண்ணி ப்ரொவைட் பார்ட் நம்பர் எஸ் கொடுத்தா அப்படினா இங்க பார்ட் நம்பர் இப்போ இந்த அலைஸ் வேண்டாம்னு வெச்சுக்கோ F12 பிரஸ் பண்ணி இங்க ப்ரொவைட் அலைஸ் நேம் இல்லையா எஸ் அத வேண்டாம் இத போய்ட்டு நீங்க வேண்டாம்னு கொடுத்தீங்கன்னா இங்க அலைஸ் வரும் சோ இது வந்து A ஜெனரல் டீடைல் இது பேர் என்ன அப்படினா ஜெனரல் டீடைல் இதுக்கு பேர் என்ன அப்படினா இன்வென்டரி டீடைல் இதுக்கு பேர் என்ன அப்படினா டாக்ஸ் டீடைல் இதுக்கு பேர் என்னன்னா ஓபனிங் குவாண்டிட்டி ரிலேட்டட் ஜெனரல் டீடைல் இன்வென்டரி டீடைல் டாக்ஸ் டீடைல் ஓபனிங் ஐட்டம் ஓபனிங் பேலன்ஸ் இந்த ஓபனிங் பேலன்ஸ் டீடைலுக்கு ஒண்ணும் வராது இங்க எல்லாம் என்ன கொடுக்குறியோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே ரிப்போர்ட்டா இது வந்து பெனிஃபிட் சோ பியர்ஸ் பார்ட் நம்பர் 101 அப்படி வெச்சுக்கோங்க நார்மலா எதுக்காக இந்த பார்ட் நம்பர் எதுக்காக நம்ம கொடுக்கறோம் அப்படி நீங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவீங்க கடையில ஒரு 10 ரூபாய் பிரிட்டானியா பிஸ்கட்டோ 50 பிஸ்கட்டோ வாங்கி அத பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அதுல பார்கோட் இருக்கும் அந்த பார்கோட டாலில வந்து பிஸ்கட்னு அடிச்சிட்டு பிரிட்டானியா பிஸ்கட் அல்லது 50 அடிச்சிட்டு அந்த நம்பரை தூக்கி பார்ட் நம்பர்ல போட்டு ஐட்டமை சேல் பண்ணிட்டு சேல்ஸ் என்ட்ரி பண்ணும்போது ஸ்கேன் பண்ணினா நீங்க அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஐட்டம் நேம் டாலில நீங்க என்ட்ரி பண்ணாத அதுக்காக இந்த பார்கோட் சோ பார்கோட் அப்படிங்கிறது என்னன்னா பார்ட் நம்பர் converted into code that is called part நம்பரை கன்வர்ட் பண்ணிருக்காங்க காட்ற பார்கோட் எப்படி இருக்குன்னா இந்த
இந்த நம்பர் இருக்குன்னா இந்த நம்பரை கோடா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இத வந்து பார்கோட் ஸ்கேனிங் மெஷின் அப்படின்னு ஸ்கேன் மெஷின் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்கேன் மெஷினை வாங்கி நீங்க அந்த கோடை வந்து இது பண்ணி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் வரும். ஓகேவா? புரியுதா? இப்ப அந்த பார்ட் நம்பரை நீங்க அந்த இடத்துல பார்ட் நம்பரை நீங்க இப்ப நான் சும்மா ஜெனரலா 101 102 நம்முடைய கன்வீனியன்ஸ் இல்ல நானா. அடுத்தது இது எது கீழ வரும்னா சோப் கீழ வரும். இங்க கேட்டகரி போடணும். ஆனா கேட்டகரி இல்ல. கேட்டகரி இல்லன்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து கேட்டகரி இல்லன்னா இது A இது B இன்வென்டரி F12 ல போயிட்டு இந்த இன்வென்டரி டீடைல்ல கேட்டகரி எங்க இருக்கு பாருங்க. யூஸ் ஸ்டார் கேட்டகரி as இந்த இடத்துல S கொடுத்து கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேட்டகரி வந்தாச்சு. இதுல இது என்ன கேட்டகரி? பார் அப்படிங்கிற கேட்டகரி. பார். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் என்ன? பீசஸ். திரும்பவும் பேக். இதுல பர்ச்சேஸ் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் 22 ரூபாய் பர்ச்சேஸ் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய். இப்போ இந்த இடத்துல எது ஒண்ணு வேணும்னாலும் எது ஒண்ணு வேண்டாம்னாலும் பிரஸ் F12 கான்ஃபிகரேஷன். ஓகேவா? என்ன பண்ணனும்? F12 பிரஸ் பண்ணா உனக்கு எங்க சேஞ்சஸ் வேணும்? இந்த இடத்துல சேஞ்சஸ் வேணும். அப்ப என்ன பண்ணனும்? F12 ல இன்வென்டரி டீடைல்ல வந்து பாருங்க. இன்வென்டரி டீடைல்ல என்னென்ன இருக்கு பாருங்க. வட்டி ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஒவ்வொண்ணையும் படிச்சு பாருங்க. ஸ்டாக் குரூப் எனேபிள் பண்ணியாச்சு, கேட்டகரி எனேபிள் பண்ணியாச்சு. யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் வந்துருச்சு. ஆல்டர்னேட் யூனிட் கோடிங் வேண்டாம். பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த சம்முக்கு தேவையில்லை. ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட். ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட் எஸ் கொடுங்க. செட் டிஃபால்ட்டிங் வேண்டாம், காஸ்டிங் மெத்தட் எல்லாம் வேண்டாம், பாக்கெட் வேண்டாம். ப்ரொவைட் ஓபனிங் பேலன்ஸ் போதும் கரெக்ட். இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் ரேட். அது எஸ் கொடுத்ததனால என்ன ஆச்சு? இந்த இடத்துல உனக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடிஷனல் டீடைல்ல ப்ரொவைட் பையிங். இங்க எஸ் கொடுத்தீங்கன்னா 1.4 ல இருந்து பர்ச்சேஸ் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். பர்ச்சேஸ் பிரைஸ் 22 ரூபாய். செல்லிங் பிரைஸ் நீயாவே ஒரு 4 ரூபாய் சேர்த்து 26 அப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஓபனிங் குவாண்டிட்டி எவ்வளவு இருக்குன்னா டோட்டல் குவாண்டிட்டி பாரு. இதுதான் ஓபனிங் குவாண்டிட்டி. மொத்தம் 325 சோப் இருக்கு. 325 சோப்ல காத்ரா குடோன்ல ஒரு 200, சவுக்ல ஒரு 125 இருக்கு. மொத்தம் 325 சோப் இருக்கு. அதுல காத்ரால 200 சோப் இருக்கு. என்ன ரேட்டுக்கு இருக்கு? 22. அடுத்தது சவுக் குடோன். அது என்ன ரேட்டுக்கு இருக்கு? அதுவும் 22 ரூபாய். ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க குடோன்ல என்ன ரேட் இருக்கோ அதே போல தான் அந்த ரேட் இருக்கு. சார் அதே ரேட் தான் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் 1 ரூபாய் 2 ரூபாய் வித்தியாசம் போகுது. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு எப்போதாலும் பாடம் கேட்டா போர் அடிக்கும். ஒருத்தன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அங்கே இருந்து வந்தான் ஒருத்தன் வெள்ளைக்காரன் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தான். இந்த ஆடு மேய்க்கிறவன முட்டாளாக்குறது அந்த வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரனை முட்டாளாக்குறது ஆடு மேய்க்கிறவனுடைய நினைப்பு. ஆடு மேய்க்கிறவன் வெள்ளைக்காரன் கேட்கலாம். இங்க மேய்து இந்த ஆடெல்லாம் நிறைய மேய்து இல்ல, இந்த ஆடெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு உடனே ஆடு மேய்க்கிறவன் சொல்றான். கருப்பாட்டை கேக்குறீங்களா வெள்ளாட்டை கேக்குறீங்களா? கருப்பாடு தான். இல்ல முத கேள்வி என்ன கேக்குறா? மொத்தம் இங்க ஆடு கேக்குறீங்களா? ஆமான்னு கேக்குறா. எத்தனை ஆடு இருக்குன்னு கேக்குறான். முத கேள்வி எத்தனை ஆடுங்க. முத கேள்வி இங்க எவ்வளவு ஆடுங்க மேயுது. ஆடு மேய்க்கிறவன் கருப்பாடை கேக்குறீங்களா வெள்ளாடை கேக்குறீங்களா? கருப்பாடு தான். ஒரு 100 ஆடு மேயுது. வெள்ளாடு அதுவும் 100 ஆடு மேயுது. அடுத்த கேள்வி இங்க இருக்கிற ஆடெல்லாம் என்னங்க சாப்பிடும்? ஆடு மேய்க்கிறவன் சொல்றான். கருப்பாடை கேக்குறீங்களா வெள்ளாடை கேக்குறீங்களா? கருப்பாடு புல்லுதாங்க சாப்பிடும். வெள்ளாடு அதுவும் புல்லுதாங்க சாப்பிடும். இவ்வளவு விவரமா சொல்றீங்க. இந்த ஆடெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டேன்.
கருப்பாட்ட கேக்குறீங்களா வெள்ளாட்ட கேக்குறீங்களா? இவன் என்ன நினைச்சுக்கிறான் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு கேக்குறானே, ஏதாவது ஒரு ஆடு இவனுக்கு சொந்தமா இருக்கு, வேற யாருக்கும் சொந்தமா இருக்கு. இவன் என்ன கேக்குறான், கருப்பாட்ட கேக்குறீங்களா வெள்ளாட்ட கேக்குறீங்களா? கருப்பாட்ட தான் சொல்றேன். கருப்பாட்ட தான் எனக்கு. அப்ப வெள்ளாடு அதுவும் எனக்கு தான். வந்தவன் கருப்பாயிட்டான். ஏயா எது ஒண்ணுனாலும் கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடா வெள்ளாடும் எல்லாரும் உனக்கு தான். அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி பதில் சொல்ற அப்படின்னா, எல்லாத்தையும் விவரமா சொல்ல வேண்டாங்களா? உங்களுக்கு விவரமா சொல்லணுங்களா? அதுதான் அது மாதிரி தான் இங்க குடோன்ல வந்து உங்களுக்கு விவரமா சொல்றேன். காத்திரா குடோன்ல 22 ரூபானா சவுத் குடோன்ல 22 ரூபா. கருப்பாடு கேக்குறீங்களா வெள்ளாட கேக்குறீங்களா? கதை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்பு. ஓகேவா? எப்படி எல்லாம் கதையை டெவலப் பண்ணணும். நல்லா இருக்கா இந்த கதை? ஒரு தம்பி இம்ப்ரெஷன் போடுறது வாத்தியார் ஒரு கதை சொல்றாரு. சரி சந்தோஷமா இருக்கு. எப்ப பாடம் கேட்டு என்டர் என்டர். அடுத்தது ரெக்ஸோனா பாரு பி. அடுத்த ஐட்டம் இந்த பார்ட் நம்பர் நீங்களே கொடுத்துருவாங்க, நாமளா கொடுக்கறது. ரெக்ஸோனா வந்து அண்டர் க்ளோப். கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பாரு. யூனிட் ஆஃப் மெஷர் பீஸ். இங்க வந்து செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஃப். செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஃப் கொடுத்து இந்த இடத்துல 18 ரூபாய் பர்ச்சேஸ் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் ஒரு 4 ரூபாய் சேர்த்து 22 ரூபாய். எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குன்னா மொத்தம் 550 குவாண்டிட்டி. 550 குவாண்டிட்டில காத்ரால 400, சவுக்ல 150. காத்ரால 400 பீஸ் 18 ரூபாய். சவுக்ல 150 பீஸ் 18. சோ மொத்தம் வந்து 9900. இந்த 9900 இந்த அமௌண்ட் டாலி ஆகுதா? டாலி ஆயிடுச்சு. மூணாவது ஐட்டம் பாருங்க. ஐட்டம் பேர்ல மாத்த கூடாது. டெட்டால் லிக்விட் சோப் பாருங்க. டெட்டால் லிக்விட் சோப் பம்பு 215. பார்ட் நம்பர் 103 சோப். இது லிக்விட்ங்கற கலெக்டர். இது லிக்விட் பாட்டில். லிக்விட்ங்கறனால பாட்டில் இருக்கும். செட் ஸ்டாண்டர்ட் ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா 69 ரூபாய் ஒரு பாட்டில். 69 ரூபாய்க்கு வேணா ஒரு 80 ரூபாய்க்கு விக்கலாம். அது 70 ரூபாய். என்டர். மொத்தம் எத்தனை பாட்டில்னா 754 பாட்டில். 754ல காத்ரால எவ்வளவு பாட்டில்னா 400 பாட்டில். 400 பாட்டிலோட ரேட் 69 ரூபாய். அடுத்தது சவுத்ல 354 பாட்டில். இங்க மொத்தம் பாருங்க 52,000 சரி 42,700 65 ரூபாயா? 65 ரூபாய் ரேட். ரேட்ட வந்து கரெக்ட்டா போடுங்க. அப்பதான் டாலி போடினா எவ்வளவு பாட்டில்? 454 300 பாட்டில். 354. மொத்தம் எவ்வளவு பாட்டில் இருக்கு? 754. கான்ட்ரால 454. இங்க 300 பாட்டில் 65 ரூபாய் தானே ரேட். ரேட் 69 ரூபாய். ரேட் 69 போட்டு அமௌண்ட் 52,026 52,026 ரேட் டாலி ஆகும். அடுத்த ஐட்டம் பாருங்க. டவ் மாய்ஸ்சரைசிங் கிரீம் சோப். டவ் மாய்ஸ்சரைசிங் கிரீம் சோப். பார்ட் நம்பர் 1 2 3 4. இது நம்ம போடணும். லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ். லைஃப் பாய் ஹேண்ட் வாஷ். இது பார்ட் நம்பர் 102. சோப்புங்கற கேட்டகரியில லிக்விட்ங்கற கேட்டகரியில வரும். இதுவும் வந்து பார்ட்டில் தான். செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். என்ன ரேட்டுக்கு விக்கிறோம்? 65 ரூபாய்க்கு விக்கிறோம். ரைட்டா? 65 ரூபாய்க்கு விக்கிறோம். வாங்குறோம் 75க்கு விற்போம். எத்தனை குவாண்டிட்டி இருக்குன்னா 750 குவாண்டிட்டி. எத்தனை குவாண்டிட்டி? 750. அதுல காத்ரால எவ்வளவு இருக்கு அப்படின்னா 400 65 ரூபாய். சவுக்ல 350 60.
சோ மொத்தம் 48,750 48,750 டாலி ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா டவ் மாய்ஸ்சரைசிங் கிரீம். அடுத்தது டவ் மாய்ஸ்சரைசிங் கிரீம். இது வந்து பார்ட் நம்பர் எத்தனை வருது? 3 4 5 பார்ட் நம்பர் 1. சோப்புங்கற கேட்டகரி குரூப்ல பாருங்கற கேட்டகரியில பாருனா 1 pack of 3 pieces. இப்போ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் இந்த இடத்துல. சோ முதல் யூனிட் பீஸ், இரண்டாவது யூனிட் பேக். ஃபர்ஸ்ட் யூனிட் பீஸ் அது செலக்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் யூனிட் பீஸ்ல போடுறோம். இப்போ வந்து F12 பிரஸ் பண்ணுங்க இந்த இடத்துல. ஆல்டர்னேட் யூனிட் இல்ல. ஆல்டர்னேட் யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கு இன்னொரு யூனிட் ஆல்டர்னேட். இந்த இடத்துல ப்ரொவைட் ஆல்டர்னேட் யூனிட் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வாழைப்பழம் நம்பர்ல சொல்லலாம். 12 சேர்த்தா ஒரு டசன். ஓகேவா? சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மூட்டையில இருக்கு. 50 கிலோ மூட்டை, 100 கிலோ மூட்டை. அதுவே 50 கிலோ மூட்டை 20 சேர்த்துதான் ஒரு டன். 50 கிலோ மூட்டை 2 சேர்த்தா 100 கிலோ, 100 கிலோ ஒரு குவிண்டால். சோ ரேட் குவிண்டால்னு சொல்லலாம், டன்லயும் சொல்லலாம், கிலோகிராம்லயும் சொல்லலாம், மூட்டையிலயும் சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிட். இது பேர் என்ன? ஆல்டர்னேட்டிவ் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு இன்னொரு யூனிட் ஆல்டர்னேட்டிவ். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிட்னா F12 ஆல்டர்னேட்டிவ் யூனிட் வேணும். முதல்ல மெயின் யூனிட் போடுவோம். இப்போ ரெண்டாவது யூனிட் வந்து பேக் அண்ட் செலக்ட். பேக் அப்படினா 1 pack equal to எத்தனை பீஸ்னா 1 pack ங்கிறது 3 பீஸ். எங்க இருக்கு? 1 pack of 3 pieces. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் இங்க. ரேட் வந்து இங்க பீஸ்க்கு தான் ரேட் இருக்கு. ரேட் வந்து பார்த்தா பீஸ் 130. ஒரு பீஸோட ரேட் 150 ரூபாய்க்கு விக்கிறதா வச்சு. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னா 400 பீஸ். மொத்தம் 400 பீஸ். 400ன்னு போட்டீங்கன்னா 130 பேக் அப்படின்னு வரும். அதுல காத்ரால 200. இப்ப காத்ரால போயிட்டு 200 போட்டீங்கன்னா 67. 200 டிவைடட் பை 60. என்ன ரேட்? 130. அடுத்தது டவுப்ல 200 132. மொத்தம் 52,800 52,800 டாலி ஆயிடுச்சு. என்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா பர்ஃபியூம். அடுத்தது ஜோவன் மஸ்க் பாடி ஸ்ப்ரே ஃபார் மென். ஜோவன் மஸ்க் பாடி ஸ்ப்ரே ஃபார் மென் -150 ml. இது பார்ட் நம்பர் 106. இது என்ன குரூப்? பர்ஃபியூம் குரூப். என்ன கேட்டகரி? பாடி. என்ன யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்? பீஸ். ஆல்டர்னேட்டிவ் உண்டா? கிடையாது. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். என்ன ரேட்? 170 ரூபாய். 170க்கு வாங்கி 180க்கு விற்கிறோம். எத்தனை குவாண்டிட்டி இருக்கு? 250 குவாண்டிட்டி. எங்கெங்க எவ்வளவு இருக்கு? 250ல 125 காத்ரால இருக்கு. என்ன ரேட்? 170 ரூபாய். அடுத்தது எங்க? அது என்ன ரேட்? அதுவும் வெள்ளாடு. சோ மொத்தம் எவ்வளவு? 42,000. இங்க எவ்வளவு இருக்கு? 42,000. டாலி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட். அடுத்தது ஆக்ஸ் பல்ஸ் டியோடரண்ட். ஐட்டம் நம்பர் 107. இது எது கீழ வரணும்? பர்ஃபியூம் கீழ. இது வந்து என்ன கேட்டகரி? டியோடரண்ட் கேட்டகரி. என்ன யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட்? பீஸ். ஆல்டர்னேட் உண்டா? கிடையாது. ஸ்டாண்டர்ட் ரேட் உண்டா? எஸ். இது என்ன ரேட்? மொத்தம் என்ன ரேட்ல இருக்கு? 127 ரூபாய். அப்ப எவ்வளவுக்கு விற்கலாம்? 140 ரூபாய் இருக்கு. நீயாவே தான் போடுவோம். எத்தனை குவாண்டிட்டி இருக்கு? 300 இருக்கு. எங்கெங்க இருக்கு? காத்ரால 225 இருக்கு. அப்ப என்ன ரேட்ல இருக்கு? 127ல. அப்ப சவுக்குல எவ்வளவு இருக்கும்? 75. என்ன ரேட்? அதுவும் 127. மொத்தம் எவ்வளவு? 38,000. இங்க எவ்வளவு இருக்கு? 38,000. என்டர்.
அடுத்தது பாருங்க சன் சில்க் ஸ்டன்னிங் பிளாக் சன் சில்க் ஸ்டன்னிங் பிளாக் ஷைன் 180 ml. பார்ட் நம்பர் என்ன 7 8. இது வந்து 8 108. நீங்க அதான் புரியும். இது வந்து எதுக்கு வருது ஷாம்பு. கேட்டகரி என்ன நார்மல் ஹேர். யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் பாட்டில். நாட் அப்ளிகபிள். ஸ்டாண்டர்ட் ரேட் என். என்ன ரேட் 125 ரூபாய். எவ்வளவு விக்கலாம் 135 விக்கலாம். எத்தனை இருக்கு 50 பாட்டில் இருக்கு. காத்ரால எவ்வளவு இருக்கு 35 இருக்கு. என்ன ரேட் 125 ரூபாய். அடுத்தது சவுக்கு. அது என்ன ரேட் அது 120. மொத்தம் எவ்வளவு 6000. இங்க எவ்வளவு இருக்கு 6000. என்டர் என்று கடைசி ஐட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆன்டி ஹெட் அண்ட் ஆன்டி dandruff. இது ஐட்டம் நம்பர் என்ன 5 2 7 2 9. இது எங்க வருது ஷாம்பு. இது எங்க வருது லிக்விட் dandruff. இதை எப்படி சேல் பண்ணுவோம் நாட் அப்ளிகபிள் செட் ஸ்டாண்டர்ட் ரேட். எவ்வளவுன்னு பார்த்தா 155 155 வட்டி 160. எத்தனை குவாண்டிட்டி 50 குவாண்டிட்டி. 50 குவாண்டிட்டில கிளாத்னால 25. உன்னோட ரேட் 150. சவுக்குல 25 இருக்கு. உன்னோட ரேட் என்டர் தட்ஸ் ஆல். இப்ப போயிட்டு நீங்க ஸ்டாக் சம்மர்ல போய் பாருங்க. மொத்தம் 2,65,226 ஆல்ட் எஃப்எல். இங்க இருக்கிறதும் அமௌண்ட்லாம் எல்லாம் ஒண்ணா இருக்கா பாருங்க. ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா நீங்க போட்டது ரைட் அப்படின்னா. புரியுதா புரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும் புரிஞ்சதுன்னா நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சன்னை போட்டுக்கலாம். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அடுத்த சந்தை.